இதெல்லாம் ஒரு ப்ரொமோஷன். இது ரொம்ப வேறுவான ஒரு ப்ரொமோஷன். கடைசியாக ஒரு ப்ரொமோஷன்னா தாத்தா பாட்டின்ற ஒரு காரியம். ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் ஒரு அரசாங்கத்திலோ அல்லது வேலை செய்யறதுலோ ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். கிடைத்து கொண்டு வரும்பொழுது அதில் எந்த ஐஎஸ் போஸ்ட் இந்த மேனேஜிங் டைரக்டராக கூட கிடைக்கும். அது வந்து அவர் திறமையை வைத்து அல்லது அதனுடைய படிப்பை வைத்து கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். இந்த தாத்தா பாட்டின்றது மட்டும்தான் கடவுளுடைய பெரிய கருணை என்று சொல்லலாம். பெற்றோருக்கு வந்து அம்மா அப்பா இந்த பிள்ளைகள் அப்பா அம்மான்னு கூப்பிடுறது ஒரு பெரிய சந்தோஷம். அவர்கள் பெரியவர்களாகி அவர்களுக்கு பிள்ளைகளை வளர்த்து அவருடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுத்து பேர பிள்ளைகளுக்கு கூட இந்த பிள்ளை கூப்பிடுற ஒரு காரியம் தாத்தா பாட்டி என்று அழைப்பது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு காரியம். நானும் பள்ளிக்கூடத்தில் மேனேஜராக இருந்தாலும் கூட நான் இந்த பிள்ளை வந்தபோது எனக்கு ஒரு பேட்சை கொடுத்துட்டு சொன்னாங்க, ஐயா நீ கூட ஒரு கிராண்ட் பேரண்ட் தான் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நானும் ஒரு தாத்தாவாக இருக்கிறேன் இல்லையா, எனக்கு பெரிய மகிழ்ச்சி. எனவே உங்கள் எல்லாரையும் அந்த நாளில் வரவேற்கிறத இருக்கிற மகிழ்ச்சி. என் பிள்ளைகளை பெற்றோர் நல்லா கவனிக்கிறாங்க. அதோட மிக முக்கியமான காரியம் இந்த தாத்தா பாட்டி கவனிக்கிற காரியம். முன்னாடிலாம் ஸ்கூல் லீவ் விட்டாலே தாத்தா பாட்டிக்கு தான் போகிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம். ஏன்னா அங்கே ஒரு இதுவுமே கிடையாது, இப்போ கூட எல்லா வீட்லையும் தாத்தா பாட்டி அவங்க பிள்ளைகளை வளர்த்ததை விட இன்னும் ஒரு 10 மடங்கு அதிகமாக அவருடைய பேரை கிடைக்கும். சாக்லேட் கொடுக்க கூட பேரண்டாக இருக்காங்க. கிராண்ட் பேரண்ட் ஆகணும்னா எது வேணால் கொஞ்சம் ஒன்றாகும். ஸ்கூலுக்கு லேட்டாக போகக்கூடாது. கிராண்ட் பேரண்ட் ஆகணும்னா லேட்டாக கூட ஒன்றும் பரவாயில்ல, சின்ன குழந்தை. மழை பெய்ஞ்சாலும் ஸ்கூலுக்கு போகணும். கிராண்ட் பேரண்ட் மழையே பெய்யனாலும் வாகனம் இருக்கு ஸ்கூல் இருப்பார். இது கிராண்ட் பேரண்டுடைய காரியம். படிக்கிறது கட்டாயம், நல்ல மார்க் எடுக்கணும். பேரண்டாக இருக்கிறவங்க ஒரே நபர் தான் இருக்கு, யாரும் கிடையாது. இந்த நபர் தான் பெற்றோராக இருக்கிறவங்க, இந்த சிட்டா இருக்கிற பெற்றோர் அவங்க கிராண்ட் பேரண்ட் ஆன உடனே அவங்க இதுவே மாறி படிக்கலாம் கூட பரவாயில்ல, அவன் நல்லா இருக்கும் இல்லையா. ஏன்னா அவ்வளோ நல்ல பிள்ளைகள் நிறைய நேரம் அப்பா அம்மா அடிக்க வரும்போதே ஓடி போய் தாத்தா தாத்தா அப்படின்னு சொல்லாத அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் நிறைய பேர் இதில் சண்டைகள் வருவது உண்டு. எனவே ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய ஆசீர்வாதம் வாய்ப்பு கொடுத்துருக்கிறாங்க. எனவே உங்களை எல்லாரும் கூப்பிட்டு கௌரவப்படுத்துவது அது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு காரியம். உங்களை நான் வாழ்த்துகிறேன். நான் உட்கார்ந்து மாதிரி யோசித்தேன், எல்லாருக்கும் ஒரு நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு பிறகு ஒரு நாள் அந்த ப்ரோக்ராம் இருக்கிறாலும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கண் சிகிச்சை முகாம் ஒன்று இல்லையா, ஐ டெஸ்டிங் ஒன்று வெறும் கிராண்ட் பேரண்ட்ஸ் பண்ணி அதாவது ஏற்பாடு செய்து இன்னும் உங்களை ஊக்குவிக்க நான் ஆசைப்படுகிறேன். விசேஷமாக இந்த நிகழ்ச்சிக்கான காரியங்களை மிக சிறப்போடு எடுத்துக் கொடுக்கிற என்னுடைய பள்ளிக்கூட பிரின்சிபாளர்களுடைய கையில் கட்டி சொல்றோம். ரொம்ப ஒரு முக்கியமான காரியம் வேணும்னா டீச்சர்ஸ் அந்த பிள்ளைங்க ஆடுறாங்களோ இல்லையா அவங்க ஆடுவாங்க. ஒன்றும் யோசிக்கிறது இல்லை, தனியாக டான்ஸ் ஆட கூட வரமாட்டாங்க. அவங்க டீச்சர்ஸையும் ரொம்ப டான்ஸ் ஆட வரல சார் அப்படின்னாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்க டான்ஸ் ஆட வைக்கிறோம்னா பின்னாடி இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, பிள்ளைகளாகவே மாறி அந்த பிள்ளைகளை நடத்துகிற +2 கூட ஈஸியாக டான்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த கேஜிகளுக்கு தான் பெரிய கஷ்டமான ஒரு காரியம். அதனால அருமையான டீச்சர்ஸ் ஒவ்வொருவரையும் ஆசிரியர்களாக சொல்லி நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய பெருமை ஆசிரியர்களுக்கு எப்போது கேட்கிறாங்க வேண்டிய இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான டீச்சர்ஸ் Thank you, sir, for your valuable talk. Now, I would like to invite our principal ma'am, A. Pratima, to deliver the principal address. Good afternoon, everyone. It is my honor and privilege to talk to you all. But though it is a grandparents' day,